அனைவருக்கும் வணக்கம். ஃபேர் டீலிமிட்டேஷன் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு என்ற தலைப்புல சென்னையில 2 நாள் முன்னாடி ஒரு சொகுசு விடுதியில ஒரு மீட்டிங் கூட்டம் ஒன்று நடந்தது. இந்த கூட்டம் எதற்காக, ஒரு புதுசா எதுவும் கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சோம்னா, இது புதிய கூட்டணி எல்லாம் இல்ல. பழைய கூட்டணி, புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த கூட்டணியில இருந்த ஒரு பெரும்பகுதியான மக்கள் இதில் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தை வழி நடத்தியது யாரு, இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னா, இந்த பெருமையெல்லாம் நமது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சாரும். சரி, இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னோடனே நம்ம பெரும்பாலும் ஆரம்பத்துல என்னன்னு தெரியாம, சரி ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பல பிரச்சனைகள் போகுது. பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தண்ணியில வருது, கொட்டக்கூடிய குப்பையில வருது. இப்போ சமீபத்துல நாயை கொண்டாந்து விட்டாங்க. மேகதாது அணை கட்டியே ஆகணும்னு கர்நாடகாவை சார்ந்த டி.கே. சிவகுமார் அவர்கள் ரொம்ப தீவிரமா இருக்காரு. சரி, நம்ம முதலமைச்சர் வந்து விழித்து கொண்டார். இனிமேல் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பையும் வரவிட மாட்டார், எல்லாரையும் நம்ம இடத்துக்கு வர வச்சு இனிமேல் இப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் செஞ்சிருங்க, வச்சிருங்க, தமிழ்நாடை வஞ்சிக்காதீங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேச போறார் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்படி எதுவும் இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம முதல்வரும் குரல் கொடுக்க மாட்டாரு, அங்க போறப்பையும் பேச மாட்டாரு, அவங்க நம்ம மாநிலத்துக்கு வர்றப்பையும் பேச மாட்டாங்க. சரி, இதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்குதாப்பா இந்த கூட்டம் நடந்தது? இதனால இமீடியட்டா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பெனிஃபிட் வரப்போதா, ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வரப்போதா, ஏதாவது நிதி ஆதாரம் கூட போதா அப்படின்னா அதுவும் இல்ல. தோராயமா ஒரு 15 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணம் இந்த கூட்டத்திற்காக செலவழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. என்னப்பா இது, 15 கோடி செலவாயிருக்கின்ற வரவும் இல்ல, புதுசா வேற எந்த விஷயமும் நடக்க போறது இல்லைன்னா எதுக்காக இந்த கூட்டம்? சரி, 15 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்னா அவர் சும்மா பண்ணியிருப்பாரா? ஏதாவது ஒரு ஆதாயம் நம்ம தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு இல்லாம ஏதாவது ஒரு அரசு வந்து இப்படி செய்யுமா அப்படின்னா, நம்ம திராவிட மாடல் அரசு அதை செய்யும். ஏன் செய்யும்? இப்போ தமிழ்நாடு மீடியா பெரும்பாலும் அந்த மும்மொழி கொள்கை, ஹிந்தியை வரவிட மாட்டோம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, அதே மாதிரி பாசிச பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, இப்படியான செய்தியே தானே நம்ம தமிழ்நாடு ஊடகம் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஹிந்தி எதிர்ப்பு, அதனால என்னென்ன பாதிப்பு வரும், அதே மாதிரி தமிழ்நாடை வந்து வஞ்சிக்க போறது இந்த மறுசீரமைப்பு மூலமாக அப்படின்ற மாதிரியான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம மீடியா ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம கட்சிக்கு, நம்ம டிஎம்கே பார்ட்டிக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆயிருச்சு. இது ரீச் ஆறனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்க பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பேசப்படுறது இல்லை. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறையில பணியாற்றியவர் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு வீடியோ வெளியிடுறார். சொன்ன மாதிரியே அவர் கொலை செய்யப்பட்டார். எதை நோக்கி போகுது? இன்னைக்கு மீடியா அதை டிபேட்டா எடுக்கிறாங்களா? சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு? நம்ம ஞானசேகர் அவருக்கு மாவு கட்டு போட்டாங்க, அந்த கட்டை பார்த்த விதத்துல இவர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப அவர் நடந்து போறாரு. அப்ப அதுவும் நாடகமா? இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இதை மறந்துட்டோம் பாருங்க. ஊழல், 1000 கோடி ஊழல். செந்தில் பாலாஜி அவர்கள் இரவோடு இரவா டெல்லி போய் திருப்பி விடியறதுக்குள்ள தமிழ்நாடு வந்து அவர் வேலையை செய்யறாரு. எதற்காக போனாருங்க? ஹிந்தியே வேணாம், ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய கெடுதல், அது வந்து நம்மளை ஹிந்தியே வேண்டாம், தமிழ்நாட்டுல ஹிந்தியை நுழையவே விட மாட்டோம் அப்படின்னு ஹிந்திக்காரரை தேடி எதுக்கு போறாரு? அங்க போய் வக்கீல பார்த்து பேசி இந்த ஜாமீன் ரத்தாயிருமா, இந்த கேஸை எப்படி கையாள்றது அப்படின்ற ஆலோசனைக்காக நைட்டோட நைட்டா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் போறாரு. போயிட்டு திரும்பவும் வர்றாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இது வழக்கமா நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். இப்போ இந்த காணொலியில நம்ம டீலிமிட்டேஷன்னா என்ன, உண்மையிலே இதனால் என்ன பெனிஃபிட், இது எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத சுருக்கமா பார்ப்போம். சரி, இந்தியால இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு எப்ப நடந்துச்சு? 1952ல இது முதல் முறையா நடைமுறைக்கு வந்தது. இதை எதன் அடிப்படையில இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஜனத்தொகை வச்சு இந்த முடிவு எடுக்கிறாங்க. அன்றைய நிலையில இந்தியாவினுடைய ஜனத்தொகை 36.1 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருக்கு. அப்ப இதுக்கு பிரதிநிதித்துவம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, 497 சீட்ஸ், எம்பி சீட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க. தோராயமா 3.5 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. இதுதான் 1952ஆம் ஆண்டு நிலவரம். அடுத்த தொகுதி மறுசீரமைப்பு எப்ப நடக்குதுன்னா 1963ல நடக்குது. மறுபடியும் அதே மாதிரி ஜனத்தொகையின் அடிப்படையில தான் நடக்குது. அன்றைய காலகட்டத்தில் ஜனத்தொகை எவ்வளவா உயர்ந்திருந்தது அப்படின்னா 43.9 கோடி மக்கள் தொகை இந்தியா கொண்டுள்ளது. இதுக்கு எத்தனை சீட்ஸ் இங்க மாடிஃபை பண்றாங்க, எத்தனை தொகுதிகள் கூட்டுறாங்க அப்படின்னா 522 உயருது நமது எம்பி சீட்ஸின் எண்ணிக்கை. இந்த 522 சீட்ஸ் 43.9 கோடி மக்கள் தொகை அப்படின்னா தோராயமா
5 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்ற ஒரு அடிப்படையில அன்று மறுசீரமைக்கப்படுது. அதுக்கு அடுத்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 1972ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திரும்பவும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடக்குது. அந்த தொகுதி மறுசீரமைப்புல முடிவான அந்த எண்ணிக்கை தான் இன்று நம்ம கடைபிடிக்கக்கூடிய 543. சரி, அன்றைய நிலையில மக்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு கூடி இருந்துருச்சு அப்படின்னா 54.8 கோடி. இப்ப எத்தனை நபர்களுக்கு ஒரு எம்பி சதவீதத்துல இருக்கு அப்படின்னா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி 1972ஆம் ஆண்டு காலகட்டத்தில். சரி, இது 543ன்றது 1972ல முடிவு பண்றாங்க. அன்றைய மக்கள் தொகை 54.8 கோடி தான். இப்போ இதன் பிரதிநிதித்துவம் பார்க்கும்போது 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி சீட். இது 1972ல. நம்ம இப்ப 2026ல இருக்கோம். தோராயமா ஒரு 50 வருடம் கழித்து இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த 543 அப்படின்ற எண்ணிக்கை 1972ல ஃபைனலைஸ் ஆனதுதான். ஏன்பா இதுக்கு அப்புறமா தொகுதி மறுசீரமைப்பு செய்யவே படலையா அப்படின்னா 76ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த எமர்ஜென்சி பீரியட் இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் இப்போ நம்ம இதை செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து 25 ஆண்டுகளுக்கு அவங்க இதை ஒத்தி வச்சாங்க. ஏன் இதை ஒத்தி வச்சாங்க அப்படின்னா அது அரசியல் காரணங்கள் பல இருந்தது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொன்னது நம்ம மக்கள் ஜனத்தொகையை குறைக்கணும். ஏன்னா சைனா நம்பர் 1ல இருக்கு, நம்ம நம்பர் 2ல இருக்கோம். அப்போ ஜனத்தொகையை குறைச்சாதான் நம்ம செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும்ன்ற மாதிரி பல பிரச்சாரங்கள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததா 25 ஆண்டுகளுக்கு பின்னால 2002 காலகட்டத்தில் வாஜ்பாய் ஐயாவுடைய அரசுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் இதை இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சிடறாரு. அப்போ ஒரு 50 ஆண்டு காலகட்டத்துக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படவே இல்லை. 25 வருஷம் இந்திரா காந்தி அம்மையார் தள்ளி வச்சாங்க, 25 வருஷம் வாஜ்பாய் ஐயா தள்ளி வச்சார். இப்போ திருப்பி அடுத்து இந்த காலகட்டம் 25 ஆண்டு எப்போ முடியுது அப்படின்னா 2026ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அது முடிவுக்கு வரணும். மறுபடியும் இந்த நிலைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். 2026 மார்ச் மாசம் இதனுடைய காலகட்டம் முடிகிறதா இருக்கு. இப்போ அந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சாலிடா. இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இவங்க தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. இப்போ இன்றைய ஜனத்தொகை 2021 சென்செக்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா 140 கோடி மக்கள் தொகை இருக்கு. இந்த 140 கோடி மக்கள் தொகைக்கு கணக்கு பண்ணும்போது தோராயமா 25.7 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி நாடாளுமன்றத்தில் இருக்கார். இப்போ 140 கோடி ஜனத்தொகை மக்கள் இருக்கு. 2021 ஜனத்தொகை அறிவிப்பு படி சென்செக்ஸ் படி இப்போ 140 கோடி மக்கள் இருக்கோம். 543 சீட்டு தான் இருக்கு. இது எப்போ 1972ல முடிவு பண்ண அதே சீட்டு. அப்ப ஏறக்குறைய 25.7 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி எம்பியா இருக்கார். அப்ப இந்த நிலையை மாத்தணும் அப்படின்றதுதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு வரைவு. சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துருவோம். சரி, இந்த நடைமுறைக்கு இப்போ வரணுமா வேண்டாமா அப்படின்றது முதல் கேள்வி. வரணுமா வேண்டாமா அப்படின்னா முதல்ல இந்த தொகுதிகள் வரையறுக்கப்பட்டது விதம் அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி இருந்தார். அப்போ இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த பிரதிநிதியால இருக்கக்கூடிய அந்த மக்களின் தேவைகளை அறிந்துக்க முடியும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், இவர்களின் குரலை அங்க நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய முடியும். இதுதான் அதன் நோக்கமே. அப்ப இரண்டாவது நிலையில என்ன வருது அப்படின்னா அப்ப இன்னைக்கு நிலைமையில 25.7 லட்சம் பேருக்கு தான் ஒரு பிரதிநிதி இருக்காரு. இந்த ஒரு பிரதிநிதியால 25 லட்சம் மக்களை அவர்களின் தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியுமா, இல்ல இவர்களின் குரலே அங்க எழுப்ப முடியுமா? அப்போ கொஞ்சம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மக்களுக்கு இதுல பெனிஃபிட் இருக்கும், அவர்களின் குரல் அவர்களின் தேவைகள் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ இந்த சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நிலைப்பாடும். ஏன் இது வளர்ச்சிக்கு உதவும். சரிங்களா, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயத்துக்கு நம்ம பார்க்கும்போது சரி இப்ப தமிழ்நாட்டில் இப்ப என்ன பிரச்சனை, எதற்காக நம்ம ஸ்டாலின் ஐயா இவ்வளவு ஆக்ரோஷமா மக்கள் எல்லாரையுமே கூட்டி பல மாநில தலைவர்களையும் அழைச்சு இந்த மீட்டிங் இப்போ நடத்துறாரு அப்படின்னா அவரின் கூற்றுப்படி இப்ப அரசாங்கம் ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க. நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர். இப்ப அடுத்த நிலை உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை, இதை நோக்கி நம்ம அரசாங்கம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிலையில சவுத் இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் இதை கடைபிடிச்சாங்க. கடைபிடிச்சதால கணிசமா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல ஜனத்தொகையின் வளர்ச்சி பெருசா இல்லை.
அன்னைக்கு காலகட்டத்தில் 3.5 கோடி நம்ம மக்கள் தொகை இருந்தது. இன்றும் ஒரு 7.8 கோடி தான் நம்ம வளர்ந்திருக்கோம். இவ்வளவுதான் நம்ம ஸ்டேட்டினுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூபி போன்ற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 8 கோடி இருந்த அந்த ஜனத்தொகையானது இன்னைக்கு 19 கோடிக்கு மேல போயிருச்சு. அப்போ என்ன ஆகும்? இப்ப ஜனத்தொகை பேசிஸ்ல நம்ம எம்பி சீட்ஸ் அலோகேட் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலான சீட்ஸ் வந்து யூபி போன்ற மாநிலங்களுக்கு போகும். யூபி போன்ற மாநிலங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுத்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு சீட்ஸின் எண்ணிக்கை குறையும் போது இப்போ ஈஸியா பாஜக ஆட்சி அமைச்சிரும். ஏன்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக தான் பெரும்பாலும் ஆட்சியில இருக்காங்க. அப்ப இந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறதுனால தமிழ்நாடுனுடைய பிரதிநிதித்துவம் அங்க தேவைப்படாது. ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்றதுக்கோ ஒரு பில் பாஸ் பண்றதுக்கோ மெஜாரிட்டி பீப்புள் அவங்களுக்கு தேவையான இல்ல அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களே அதை நிறைவேற்றிடுவாங்க. அப்போ இது வந்து அரசியல்ல நம்மனால எதையுமே செயல்படுத்த முடியாம அரசியல் அடிமையாக்கப்படுவோம். இதுதான் அவருடைய கூற்று. இது கேட்கும்போது ஒரு வேளை நியாயமா இருக்கிற மாதிரி தான் நமக்குமே தோணுது. இது நியாயம்தான். எப்போ நியாயம் அப்படின்னா ஜனத்தொகையின் அடிப்படையில இது நடந்துச்சு அப்படின்னா இது நிச்சயமா இவர் ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு எதன் அடிப்படையில பண்ண போறோம் அப்படின்னு இன்னும் அபிஷியலா ஒரு நோட் வரவே இல்லை. சரி, இப்போ அங்கங்க அபிஷியலா இத பத்தி பேசும்போதோ கேட்கும் போதோ 2-3 இடத்துல இதற்கு விடையளிக்கப்பட்டது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து ஜனத்தொகை அடிப்படையில இந்த முடிவு எடுக்கப்பட மாட்டாது. இது ப்ரோரேட்டா அடிப்படையில வீதாச்சாரம் விதத்துல தொடரும். இப்ப எத்தனை சீட்ஸ் அங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னா தோராயமா ஒரு 888 எம்பி சீட்ஸ் பார்லிமெண்ட்ல இப்போ கட்டமைச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் அது அமையும் அப்படின்னும் அதுவும் யூகம் தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தற்போது பணியில் இருப்பவரோ அல்லது ஓய்வு பெற்ற ஒருவர் இருப்பாரு. அதற்கு அப்புறமா எலக்ட்ரல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இந்தியாவோட எலக்ட்ரல் ஆபீசர், ஸ்டேட் வைஸ் எலக்ட்ரல் ஆபீசர். இது இல்லாம எம்பிஸ் ஒரு 5 பேர் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் எம்எல்ஏ இது எல்லாம் ஃபார்ம் பண்ணி இது ரஃபான ஒரு கமிட்டி மெம்பர் லிஸ்ட் தான். இது மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி கமிட்டி கொடுக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில சென்செக்ஸ் எடுத்ததுக்கு பின்னால் இதுக்கு ஒரு அபிஷியலா சில பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பாஜக அரசு தெரிவிக்கணும். 2026 அவங்க அந்த காலகட்டம் வரும்போது அதற்கு பின்னால் இந்த விதத்துல இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இது பெனிஃபிட், இது பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டும் டிபேட் பண்ணலாம், போராடலாம். ஆனா இன்றைய நிலையில இதுவரை அந்த கமிட்டி உருவாக்கப்படல. இதை இப்படிதான் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு அபிஷியலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு நோட்டும் இல்ல, பிரஸ் ரிலீஸும் இல்ல. அப்போ இன்னைக்கு எதுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா இதை கையில எடுத்து போராடுறாரு? அவங்க வந்து நாங்க இப்படிதான் ஒதுக்க போறோம், தமிழ்நாடுக்கு இத்தனை சீட்டு தான் கொடுக்க போறோம், யூபிக்கு இத்தனை சீட்டு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவர்கள் போராடுறதுல ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. என்ன பண்ண போறோம்னே அவங்க சொல்லல. அவங்க உண்மையிலே இப்ப நடைமுறைப்படுத்த போறாங்களா இல்ல வாஜ்பாய் ஐயா சொன்ன மாதிரி இன்னும் 25 வருஷத்துக்கு அதை தள்ளி போட போறாங்களான்னு தெரியாது. சரி, ஒருவேளை அவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா எத்தனை சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்ற தகவலும் இல்லை. எத்தனை சீட்ஸுங்கிறது முடிவாகணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட்டு கூடுதுங்கிறது முடிவாகணும். அதுக்கப்புறம் நம்ம போராடணும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் விட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி முறையா வரமாட்டேங்குது. அங்க இன்னொரு அணையை கட்டியே தீர்வம்னு சொல்றாங்க. இங்க கொண்டாந்து கழிவுகளை கொட்டுறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு போகுது. இதை பத்தியெல்லாம் தலையிடாத முதல்வர் நடக்காத ஒரு விஷயத்துக்கு, வராத ஒரு அறிவிப்புக்கு 7 மாநில கூட்டத்தையும் கூட்டி எதிர்க்கையா மக்களுடைய வரி பணத்தை இப்படி செலவு பண்றீங்க அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. அவங்களோட நம்மளும் கேட்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.